ஸ்டாலின் பொய் சொல்கிறார். மோடி அரசின் பெயரை சொல்லி சீரிய இபிஎஸ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பேசிய அவர், மத்திய அரசின் பெயரை குறிப்பிட்டு தமிழக அரசின் முகத்தை குறித்தது அங்கு கூடியிருந்த மக்களிடம் கவனத்தை பெற்றது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக களத்தில் தீவிரமாக வேலை செய்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் திருத்தணியில் பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் ஆதார விலை, ஒரு டன் கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னார். ஆனால் கொடுக்கவில்லை. விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் அரசு திமுக அரசு. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தோம். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. சென்னை முதல் திருத்தணி செல்லும் ரயில் ரீல்ஸ் எடுத்தபடி 4 சிறுவர்கள் துன்பப்படுத்துகின்றனர், கொடூரமாக தாக்குகின்றனர். 2021 தேர்தலில் 525 வாக்குறுதிகள் கொடுத்தார். 4 ஒரு பங்கு கூட நிறைவேற்றவில்லை. அத்தனையும் பச்சை பொய். முதல்வரும் அமைச்சர்களும் 95% நிறைவேற்றப்படாதது சொல்கின்றனர். எல்லாம் போய் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்துவேன் என்றனர். ஆனால் உயர்த்தவில்லை. அதிமுக தான் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதனால் தான் 125 நாளாக உயர்த்தினர். 125 நாட்கள் என்பது அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 150 நாளாக உயர்த்தப்படும். எப்போது பார்த்தாலும் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தேன் என்கிறார் ஸ்டாலின். உங்கள் வீட்டு பணத்தையா கொடுத்தீர்கள்? அதுவும் அதிமுக சார்பில் தானும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் பொதுக்கூட்டங்களிலும் பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தால் வேறு வழியின்றி 28 மாதம் கழித்துதான் உரிமை தொகை கொடுத்தார். யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலையை உருவாக்கியது திமுக. வடமாநில இளைஞருக்கு நடந்ததை குறிப்பிட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி உரையை முடித்துக் கொண்டார்.